ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து தான் பார்க்க போகிறோம். பருவம் 1லேருந்து இயல் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பருவம் 1லேருந்து இயல் 1, 2 பார்த்துட்டோம். அதே மாதிரி சைக்காலஜி சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் வைஸ் வந்து யூனிட் 1 to 10 வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டை கொடுத்துருக்குறோம், பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறேன், அதையுமே பார்த்து படிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. kavitharamji2022@gmail.com இதுதான் என்னோடய மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். சைக்காலஜி அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 1 to 10 வந்து ஒன் வேர்டு டைப்பில் 120 ரூபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா 350 ரூபீஸ். 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரையுமே நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாகவே சேர்த்து வந்து நம்ம 350 ரூபீஸ்க்கு தான் கொடுத்துருக்குறோம். இப்போ 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 3ல் உள்ள ஒன் வேர்டு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஆத்திச்சூடி. இரண்டாவது கொஸ்டின், பாரதியார் டேஸ் என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறினார். புதிய ஆத்திச்சூடி. அடுத்து மூன்றாவது கொஸ்டின், அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அடுத்து நான்காவது கொஸ்டின், அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் ஆத்திச்சூடி. அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்குறோம். இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. அடுத்த ஆறாவது கொஸ்டின், டேஸ் என்னும் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் ஆவார். நெல்லை சு. முத்து அவர்கள் வந்து அறிவியல் அறிஞராகவும் காணப்பட்டார், கவிஞராகவும் காணப்பட்டார். அடுத்து ஏழாவது கொஸ்டின், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நெல்லை சு. முத்து அவர்கள் தான். அடுத்து எட்டாவது கொஸ்டின், நெல்லை சு. முத்து பணியாற்றிய நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இந்த மூன்றிலையுமே நெல்லை சு. முத்து அவர்கள் வந்து பணியாற்றியிருக்கிறாங்க. அடுத்து 9வது கொஸ்டின், நெல்லை சு. முத்து டேஸ் டேஸ் பலவற்றை படைத்துள்ளார். அறிவியல் கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் பலவற்றை வந்து படைத்துள்ளார். அடுத்து 10வது கொஸ்டின், டேஸ் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். நெல்லை சு. முத்து அவர்கள் வந்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்து 11வது கொஸ்டின், உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம் அப்படின்னா மருந்து. அடுத்து 12வது கொஸ்டின், நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு அப்படின்னா ஒன்றுபட்டு விளையாடு. அடுத்து 13வது கொஸ்டின், கண்டறி அப்படிங்கிறதுக்கான பிரித்தெழுதுன்னு பார்த்தோம்னா கண்டு ப்ளஸ் அறி. அடுத்து ஓய்வற, ஓய்வு ப்ளஸ் அற, ஏன் ப்ளஸ் என்று, ஏன் என்று, ஔடதம் ப்ளஸ் ஆம், ஔடதமாம். அடுத்து எதிர்ச்சொல் பார்க்குறோம். அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. அடுத்து 18வது கொஸ்டின், வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பிற்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரிகளோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா மகாகவி பாரதியார். இந்த மாதிரி பாடல் அடிகள் கொடுத்து அது இடம்பெற்ற நூல் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாடல் அடிகளோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து 19வது கொஸ்டின், அவன் எப்பொழுதும் உண்மையை டேஸ் உரைக்கின்றான். அவன் அப்படிங்கிற இடத்துல வந்து மனிதனை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 20வது கொஸ்டின், ஆழக்கடல் பிரித்தெழுதுக. ஆழம் ப்ளஸ் கடல், விண்வெளி, விண் ப்ளஸ் வெளி, நீளம் ப்ளஸ் வான், நீலவான். அடுத்து 23வது கொஸ்டின், இல்லாது ப்ளஸ் இயங்கும், இல்லாது இயங்கும். அடுத்து 24வது கொஸ்டின், காரல் கபக் என்பவர் டேஸ் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர். காரல் கபக் அவர்கள் வந்து செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர். அடுத்து 25வது கொஸ்டின், காரல் கபக் டேஸ் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். காரல் கபக் அவர்கள் வந்து 1920 வந்து ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்து 26வது கொஸ்டின், டேஸ் எனும் சொல்லை காரல் கபக் முதலாக பயன்படுத்தினார். ரோபோ அப்படிங்கிற சொல்லை ஃபஸ்ட்டு யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காரல் கபக் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து ரோபோ என்ற சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து அடிமை அப்படிங்கிற பொருள் உண்டு. அடுத்து 28வது கொஸ்டின், நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே டேஸ் ஆகும். தானியங்கி எந்திரம் சொல்லுவாங்க. அடுத்து 29வது கொஸ்டின், ரோபோ பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான டேஸ் உருவாக்கப்படுகின்றன. நுண்ணுணர்வு கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுது.
அடுத்து 30வது கொஸ்டின், இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதரைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று டேஸ் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்து 31வது கொஸ்டின், டேஸாம் ஆண்டு டேஸாம் மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் டேஸ் என்பவர் கலந்து கொண்டார். 1997ஆம் ஆண்டு வந்து மே மாதம் வந்து சதுரங்க போட்டி ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து உலக சதுரங்க வெற்றியாளர் பார்த்தோம்னா கேரி காஸ்பரோ அப்படிங்கிறவங்க வந்து கலந்து கொண்டாங்க. அடுத்து 32வது கொஸ்டின், ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டேஸ் என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. இந்த கேரி காஸ்பரோ அவங்க கூட வந்துட்டு டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினி வந்து போட்டியிட்டுச்சு. இந்த போட்டியில் வந்து யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டீப் ப்ளூ அப்படிங்கிற கம்ப்யூட்டர் தான் வெற்றி பெற்றுச்சு. 33வது கொஸ்டின், போட்டியில் டேஸ் வெற்றி வகை சூடியது. டீப் ப்ளூ. அடுத்து 34வது கொஸ்டின், உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு உலகத்திலே ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கியிருக்கு. எந்த நாடுன்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா. அடுத்து 35வது கொஸ்டின், அந்த ரோபோவோட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சோஃபியா. அந்த ரோபோவோட பெயர் வந்து சோஃபியா. அடுத்து 26வது கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் சபை டேஸ் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியது. சோபியாவுக்கு என்ன பட்டத்தை வழங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதுமைகளின் வெற்றியாளர். புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து ஐக்கிய நாடுகள் சபை சோபியாவுக்கு வழங்கியது. அடுத்து 37வது கொஸ்டின், நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. அடுத்து 38வது கொஸ்டின், தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. 39வது கொஸ்டின், நின்றிருந்த நின்று ப்ளஸ் இருந்த, அவ்வுருவம் ஆ ப்ளஸ் உருவம், மருத்துவம் ப்ளஸ் துறை மருத்துவத்துறை, செயல் ப்ளஸ் இலக்க செயல் இலக்க. அடுத்து நீக்குதல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் சேர்த்தல், எளிது அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் அரிது. அடுத்து 45வது கொஸ்டின், மனிதன் தன் வேலைகளை எளிதாக அதாவது ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டவை தான் எந்திரங்கள். அடுத்து 46வது கொஸ்டின், தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே முக்கிய வேறுபாடு என்ன காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு. தானியங்கிகள் அப்படின்னா நம்ம வந்து அந்த செயலை செய்கிறதுக்கு அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு சுவிட்சை போட்டால் கிரைண்டர் சுற்றும் மிக்சி சுற்றும் அந்த மாதிரி இது வந்து இயங்கக்கூடியது. ஆனால் எந்திர மனிதன் அப்படின்னு பார்த்தோம்னா அது தானே செய்யும். இப்போ நடக்கிறது பேசுகிறது எல்லாமே தானே செய்யும் இல்லையா, அது தான் அதுக்குள்ளே முக்கிய ஒரு வேறுபாடாக காணப்படுது. இது வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து காணப்படுது. அடுத்து 47வது கொஸ்டின், அறிவு அற்றம் காக்கும் கருவி செறிவருக்கும் உள்ளலைகள் ஆகா அரண் அப்படிங்கிற திருக்குறள் வந்து என்னோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லி யார் கூறுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து கூறுறாங்க. இந்த குறளை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் உள்ளலக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற குறளை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 48வது கொஸ்டின், அப்துல் கலாம் அவர்களுக்கு லில்லியன் வாட்சன் எழுதிய டேஸ் எனும் நூலை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா லில்லியன் வாட்சன் அவர்கள் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் வந்து கூறுறாங்க. அடுத்து 49வது கொஸ்டின், பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஸ் கொண்டு அதாவது பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. எவ்வளோ கிராம் அப்படிங்கிறதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 300 கிராம் எடையில் வந்து செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து 50வது கொஸ்டின், பாதுகாப்பு துறையில் டேஸ் மற்றும் டேஸ் ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். பாதுகாப்பு துறையில் வந்து அக்னி மற்றும் பிருத்வி அப்படிங்கிற ஏவுகணைகளை செலுத்துறதுல நம்ம வந்து வெற்றி பெற்றுள்ளோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 51வது கொஸ்டின், டேஸ் கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியது. 525 கிலோ எடையுள்ள நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா வந்து நிலவுக்கு வந்து அனுப்பியிருக்கு. அடுத்து 52வது கொஸ்டின், அப்துல் கலாமின் சுயசரிதை அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி சிறகுகள். அடுத்து 53வது கொஸ்டின், ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. அடுத்து 54வது கொஸ்டின், இந்தியா செலுத்திய ஏவுகணை அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி. அடுத்து 55வது கொஸ்டின், அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. அடுத்து 56வது கொஸ்டின், மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருளும் உண்டு சொல். அடுத்து 57வது கொஸ்டின், டேஸ் சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். இதுக்கு அடுத்து வர ஒன்வேர்டுக்கு அதிகம் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்வேர்டு வந்து கேட்பாங்க. அதாவது எந்தெந்த எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும், எது வரும், இந்த வரிசையில் உள்ள எழுத்தில் எந்த எழுத்து வரும், எது எண்டிங்கில் வரும், எது மிடில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கொஞ்சம் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க.
அடுத்து 58வது கொஸ்டின், டேஸ் ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா க, ச, த, ந, ப, ம. இந்த 6 எழுத்துக்கள்லையுமே வரிசையில் வர எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வந்து இடம்பெறும். அடுத்து 59வது கொஸ்டின், டேஸ் ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள், ஃபஸ்ட்டு உள்ளதை பார்த்தோம், எல்லா உயிர்மை எழுத்தும் பார்த்தோம், இதில் வந்து சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லோட முதல்ல வரும்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன பார்த்தோம்னா ஞ, ஞ, ய, வ இந்த 4 எழுத்துக்கள் மட்டுமே என்ன செய்யும், சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதல்ல இடம்பெறும். அடுத்து 60வது கொஸ்டின், டேஸ் வரிசையில் ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஞ வரிசையில் மட்டும் வரும். அடுத்து 61வது கொஸ்டின், ஞ வரிசையில் டேஸ் ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலிலும் வரும். ஞ, ஞ, ஞே, ஞோ அப்படிங்கிற அந்த 4 எழுத்துமே என்ன செய்யும் அப்படின்னா சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 62வது கொஸ்டின், யா வரிசையில் டேஸ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ய, யா, யு, யூ, யோ, யவ். அடுத்து 63வது கொஸ்டின், வா வரிசையில் டேஸ் ஆகிய 7 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வ, வா, வி, வி, வே, வே, வை. அடுத்து 64வது கொஸ்டின், டேஸ் சொல்லின் முதலில் வராது, மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லோட முதல்ல இடம்பெறாது. அடுத்து 65வது கொஸ்டின், டேஸ் ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதில் என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா ட, ந, ர, ல, ள, ழ, ர, ந. இந்த 8 எழுத்தில் ஒரு எழுத்து கூட என்ன செய்யாது, உயிர்மை எழுத்து வரிசையில் வந்துட்டு ஒரு எழுத்து கூட சொல்லோட முதல்ல இடம்பெறாது. அடுத்து 66வது கொஸ்டின், டேஸ் எழுத்து சொல்லின் முதலில் வராது, ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வராது. அடுத்து 67வது கொஸ்டின், உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழிக்கு இறுதியில் வந்து இடம்பெறும். உயிரெழுத்துக்கள் 12மே மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் மொழிக்கு இறுதியில் இடம்பெறும். அடுத்து 68வது கொஸ்டின், டேஸ் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். இஞ்ச், இன், இந்த், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இன் இந்த எழுத்துக்கள் என்ன செய்யும், 11மே மொழியோட இறுதியில் இடம்பெறும். 69வது கொஸ்டின், சொல்லின் இறுதியில் டேஸ் தனித்து வருவதில்லை, சொல்லோட இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்து வந்து சொல்லோட முதல்லையும் இறுதியிலும் இடம்பெறாது, இடையில் மட்டும்தான் இடம்பெறும் ஆயுத எழுத்து. 77வது கொஸ்டின், ஆயுத எழுத்து சொல்லோட இடையில தான் இடம்பெறும். அடுத்து 72வது கொஸ்டின், உயிர்மெய் எழுத்துக்கள் டேஸ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது, ஞ வரிசையில் வந்துட்டு சொல்லோட இறுதியில் வராதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இந்த ஞ அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் சொல்லோட ஃபஸ்ட்டு வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்து 73வது கொஸ்டின், எகர வரிசையில் டேஸ் முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை, கே முதல் நே. அடுத்து 74வது கொஸ்டின், ஒகர வரிசையில் டேஸ் தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை, நோ. அடுத்து 75வது கொஸ்டின், டேஸ் சொல்லின் இடையில் வரும், மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். அடுத்து 76வது கொஸ்டின், டேஸ் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அடுத்து 77வது கொஸ்டின், ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி.வி. ராமன். அடுத்து 78வது கொஸ்டின், ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. இந்த கொஸ்டின் தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு பெற்றுத்தர ஒரு காரணமாக இருந்த கேள்வி. அடுத்து 79வது கொஸ்டின், தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28, தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. அடுத்து 80வது கொஸ்டின், டேஸ் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இப்போ வந்து பருவம் 1 இயல் 3 உள்ள முக்கியமான ஒன்வேர்டு எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து பருவம் 2 இயல் 1 உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.